அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மோதிலால் ஆஸ்வால்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்களுக்கு எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்றாங்க, இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரிசர்ச் டிப்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு மோதிலால் ஆஸ்வால்ட்டை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மோதிலால் ஆஸ்வால்ட்ல ஃப்ரீயாவே உங்களால ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க எப்படி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் 30 நாளைக்கு எந்த ஒரு brokerage ஃபீ இல்லாம உங்களால யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஃபர்ஸ்ட் 30 நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் brokerage ஃபீயோட டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது 1000 ரூபாய். இந்த 1000 ரூபாயும் தாண்டி brokerage ஃபீ போகும்போது நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிளானை பொறுத்து அதுக்கான brokerage ஃபீ அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங்க்குமே ஃபர்ஸ்ட் 30 நாளைக்கு வட்டி இல்லா கடனை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த வட்டி இல்லா கடனை அதிகபட்சமா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க கடன் வாங்கும்போது கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. 1 லட்சத்துக்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க கடனா வாங்குறீங்க அப்படின்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத போட தான் செய்வாங்க. இந்த ரெண்டு ஆஃபருமே லிமிடெட் டைம் ஆஃபரா இருக்கிறதுனால இது அடிக்கடி இவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க இதுல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது எந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மோதிலால் ஆஸ்வால்ட்டை பொறுத்த வரைக்கும் 1987ல இருந்து இப்போ வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் புரோக்கர் தான் இவங்க. கிட்டத்தட்ட 38 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, IPO, கரன்சி, கமோடிட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், பாண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்னு இத்தனை டைப் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம US ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனையும் இந்த பிளாட்ஃபார்ம்லயே கொடுத்துருக்காங்க. ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியறதுனால மினிமம் $1 இருந்தே உங்களால US ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இவங்க ஒரு ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் புரோக்கரா இருக்கிறதுனாலயே வெறுமனே அக்கௌண்ட்டை மட்டும் ப்ரொவைட் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த அக்கௌண்ட்டை வச்சு எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம் அப்படிங்கிற அட்வைஸையும் இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட அட்வைசரி சர்வீஸ்க்குன்னு டெடிகேட்டடா ரிசர்ச் 360ன்னு ஒரு ஆப்பையுமே வச்சிருக்காங்க. எதுக்காக டெடிகேட்டடான ஒரு ஆப்? ஒரே ஆப்ல எல்லா ஃபீச்சரையுமே இன்டெகிரேட் பண்ணிடலாமேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா உங்ககிட்ட இவங்களோட ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரே ஆப்ல உங்களால இந்த அட்வைசரி சர்வீஸையும் பார்த்துக்க முடியும். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட இவங்களோட ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட் இல்ல, வேற ஒரு புரோக்கர் கிட்ட நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இவங்க கிட்ட வெறுமனே இந்த அட்வைசரி சர்வீஸை மட்டும் உங்களால வாங்கிக்க முடியும். இந்த அட்வைசரி சர்வீஸை இவங்க தனியா ப்ரொவைட் பண்றதுனால தான் இப்படி ஒரு டெடிகேட்டடான ஆப்பை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த அட்வைசரி சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இவங்களுக்கு பே பண்ணி இதை ஆக்டிவேட் பண்ணி உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் பேஸ்கெட் ஆர்டருக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. இதுல இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுதோ அதுல ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி அதை பட்ஜெட் வைஸ் ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய பேஸ்கெட்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான பேஸ்கெட்டை உங்களால கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்படி நீங்க 30 ஸ்டாக் வரைக்கும் ஒரே பேஸ்கெட்ல ஆட் பண்ணி சிங்கிள் கிளிக்லயே மல்டிபிள் ஆர்டரை உங்களால எக்ஸிக்யூட் பண்ணிக்கவும் முடியும். மார்ஜின் ட்ரேடிங்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, கடன் வாங்கி ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஷேருக்கான அமௌண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னா நீங்க அதை பே பண்ணாலே போதும். நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்கை பொறுத்து அதிகபட்சமா அதுல 4 ஷேர் வரைக்கும் உங்களால வாங்கிக்க முடியும். ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு அதிகமான அமௌண்ட்டையும், ஒரு ஸ்டாக் நல்லாலாம் பெர்ஃபார்ம் ஆகாது, ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு கம்மியான அமௌண்ட்டை தான் கடனா கொடுப்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட காசே இல்லாம இருக்கீங்க, ஆனா அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சு உங்களால ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அடமானமா வைக்கக்கூடிய ஸ்டாக்கோட வேல்யூவை பொறுத்து உங்களுக்கான கடன் தொகையை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு ஹேர்கட் பர்சன்டேஜ் இருக்கும். இந்த ஹேர்கட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நல்லா பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்குக்கு கம்மியாகவும் ஒஸ்டா பெர்ஃபார்ம் ஆகிற ஸ்டாக்குக்கு அதிகமாகவும் இருக்கும். அந்த ஸ்டாக்கோட வேல்யூல இந்த ஹேர்கட் பர்சன்டேஜை லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் உங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் 1 by 1 பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதுக்கே ரொம்பவும் டைம் ஆகும். அதனால தான் நிறைய பேர் ஸ்டாக் ஸ்க்ரீனர் டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க.
இந்த டூல்ல நிறைய விதமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரை நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்றது மூலமா அந்த ஃபில்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் தனியா பிரிச்சு பார்த்துக்க முடியும். இதுக்கான ஆப்ஷனையும் இந்த பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் இத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறதுனாலயே மோதிலால் ஆஸ்வால் குரூப்புக்கு கீழே நிறைய கம்பெனி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குது. அப்படி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் மோதிலால் ஆஸ்வால் ஃபினான்சியல் சர்வீஸ் லிமிடெட். இந்த கம்பெனி தான் மியூச்சுவல் ஃபண்ட், பிஎம்எஸ், என்சிடிஸ், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட எஃப்டிக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு வராங்க. அந்த மாதிரியான ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல எஃப்டி பண்றதுக்கு நீங்க அந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம டைரக்டா இவங்க மூலமாவே அந்த எஃப்டில உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். பேங்க் எஃப்டிக்கு டிஏசிஜிசியோட இன்சூரன்ஸும் கவர் ஆகும். அதுவே என்பிஎஃப்சியோட ஃபிக்ஸட் டெபாசிட்டா இருந்துச்சுன்னா அங்க உங்களுக்கு டிஏசிஜிசியோட இன்சூரன்ஸ் கவர் ஆகாததுனால நான் இந்த மாதிரியான என்பிஎஃப்சில இன்வெஸ்ட் பண்றதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நிறைய கார்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. அதோட மட்டும் இல்லாம ஒரு சில இன்சூரன்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி லைஃப், ஹெல்த், ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கான பாலிசியை சேல் பண்ணிட்டு வராங்க. இது எல்லாமே தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ்க்காகலாம் இவங்க எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். மோதிலால் ஆஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களால ஃப்ரீயாவே ஒரு ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்காக நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய பிளானை பொறுத்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயையும் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ எவ்வளோ அப்படிங்கிறத எங்கேயுமே இவங்க தெளிவா மென்ஷன் பண்ணவே இல்லை. மேபி அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது டிஸ்பிளே பண்ணலாம். புரோக்கரேஜ் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டிக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.2%, ஃபியூச்சர்ஸுக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.02% புரோக்கரேஜ் சார்ஜஸா பிடிச்சிப்போன்னு சொல்லியிருக்காங்க. கமோடிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான புரோக்கரேஜ் சார்ஜஸா பிளாட்டா 20 ரூபாயை பெர் லாட்டுக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. எல்லா ஸ்டாக் புரோக்கருமே புரோக்கரேஜ் சார்ஜஸ்ல மினிமமா இவ்வளோ அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுவோம், மேக்சிமமா இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி எதையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. மார்ஜின் ட்ரேடிங் பண்றப்ப நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு இவங்க வட்டியும் போடுவாங்க. நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகையில 0.041% பெர் டேக்கான இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. வருஷத்துக்கு கணக்கு பண்ணா 15%. மற்றபடி இருக்கக்கூடிய டிபி சார்ஜஸ், ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ், டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்னு இதை பத்தின எந்த டீட்டெயிலையுமே உங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்கும் இவங்க கிட்ட டிரான்ஸ்பரண்டான பிரைசிங் இல்லாததுனாலேயே புரோக்கரேஜ் சார்ஜஸா இருக்கட்டும், மற்ற சார்ஜஸா இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. இது தெரியாமலேயே நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு புரோக்கரேஜ் சார்ஜஸ் எல்லாமே அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 38 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனி புதுசா வரக்கூடிய கம்பெனி கூட போட்டி போட்டு கரண்ட் மார்க்கெட்டுக்கு தேவையான ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், ஆஃபர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டு வந்து கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கு பதிலா இன்னுமே மட்டமான பழைய காலத்து பார்ட்டி டெக்னிக்கை தான் யூஸ் பண்றாங்க. டெலிகாலர்ஸை வச்சு இந்த ஆப்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு டிப்ஸ் கொடுப்போம், அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி நம்ப வச்சு அக்கௌண்டோட சேர்த்து இவங்களோட மற்ற சர்வீஸையும் சேல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின நாலேஜே இல்லாத கஸ்டமர்ஸ் கிட்ட கூட உங்களோட அக்கௌண்ட்ல ஃபண்டை லோட் பண்ணுங்க, அதை வச்சு நாங்க சொல்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிஸ்கான ட்ரேடெல்லாம் எடுக்க வச்சு கஸ்டமரோட அமௌண்ட் வந்தா என்ன போனா என்ன, நம்ம கம்பெனிக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்தா போதும், அப்போதானே நமக்கு அதிகமான இன்சென்டிவ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒர்க் பண்றதா பிளே ஸ்டோர் ரிவ்யூஸ்ல என்னால படிக்க முடிஞ்சது. அப்புறம் இவங்க கொடுக்கக்கூடிய ரிசர்ச் டிப்ஸுமே 70% ஆஃப் த டைம்ல டார்கெட்டை அடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணி லாஸை புக் பண்ணிடுறதாவும் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவங்க கிட்ட உங்களோட நம்பரை கொடுத்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்பேம் கால்ஸை ஃபேஸ் பண்றதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பத்தின நாலேஜே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து தரேன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஷேர் மார்க்கெட்டை பத்தின நாலேஜை நல்லா வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எது பெஸ்டான புரோக்கர்னு ஃபீல் ஆகுதோ அந்த புரோக்கர் கிட்ட, அதுலயும் குறிப்பா டிரான்ஸ்பரண்டான பிரைசிங் இருக்கக்கூடிய புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதை கத்துக்கிறதுக்கு டைமும் ஒதுக்க முடியாதுன்னு யோசிச்சீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் சைடு போயிருங்க. அதெல்லாம் விட்டுட்டு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம இவனுங்க பேச்சை கேட்டுட்டு உள்ள வந்த பல பேரோட அக்கௌண்ட்டையும் மொட்டை அடிச்சுதான் அனுப்பியிருக்கானுங்க.
அதனால உஷாரா இருந்துக்கோங்க. வரட்டா?